வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் முட்டை உருளைக்கிழங்கு இதை வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட வேக வச்ச முட்டையை 2 சைடும் இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 4 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 பச்சை மிளகாய். இது எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. முட்டை உடையாத மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி. இது நல்லா பிரட்டி விட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன். புதினா நல்லா வதங்கட்டும். புதினா வதங்கினதும் நம்ம ஊற வச்சிருக்க முட்டை உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா உடையாத மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த கிரேவி நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், முட்டை உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, சப்பாத்தி, சூடான சாதம், புலாவ் எல்லாத்துக்குமே நல்ல சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.